வாழ்த்தி மகிழ்வோம். யோகா விஜயகுமார் நூலகம் பற்றி தங்களிடம் ஒரு கருத்தாக்கமாக பதிகிறோம். இந்த பதிவு யோகா விஜயகுமார் அவர்கள் ஒரு சிறந்த சேவகர், சிறந்த சேவை புரிவும் மனப்பான்மை கொண்டவர். இவருடைய மனப்பான்மை நாம் அனைவரும் போற்றத்தக்க வகையில் இது போன்ற பதிவுகள் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பதிவினை தொடர்கிறோம். இந்த பதிவு யோகா விஜயகுமார் அவர்களுக்கு பல்வேறு விருதுகள், சான்றுகள் தொடர்ந்து ஆளுநர் முதற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து வழங்கிய போதிலும் இந்த பதிவாக செயல்மன்றமும் அவருடைய செயல்பாட்டினை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகிறது. யோகா விஜயகுமார் ஒரு சிறந்த ஒரு சேவை புரியும் மனப்பான்மை. சிறந்த சேவை என்பது நாம் கலந்துரையில் கூறுவது போல, கலந்துரை பாடத்திட்டத்தில் கூறுவது போல, இந்த சேவை என்பது சேர்க்கும் வையகத்தில் நாம் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் மனித இனமாக தொடர் பணியில் நாம் வாழும் காலத்தில் நடைபெற்ற போதிலும் இவர் போன்ற பல மனிதர்கள், யோகா விஜயகுமார் போன்ற பல மனிதர்கள் யோசித்து காக்கும் நிலை என்று நாம் கூறலாம். யோகா என்ற அந்த நிலை, யோசித்து காக்கும் நிலை ஒவ்வொரு மணித்துளியும் நம்மை உறுதுணையாக நிலைப்பட செய்வதை அவ்வாறு நிலைப்பட செய்யும் அந்த விஜயகுமார் நூலகமும் நாம் சிறந்து விளங்க இதன் மூலம் அவருக்கு மனமாற வாழ்த்துக்கள் கூறி இந்த ஒரு சிறு பேச்சினை தங்களிடம் தொடர்கிறோம். இந்த அவருடைய பணி என்றும் சிறப்பதற்குண்டான செயல்பாடுகள் எம்மை போன்றோருக்கும் ஒரு காலகட்டத்தில் நிலைத்துள்ளது என்பதனையும் கூறுகிறோம். இவருக்கு எப்படி தான் வாழ்ந்த சூழ்நிலை தன்னை சேவை புரியும் மனப்பான்மையில் சேர்க்கும் வையகத்தில் நாம் எந்த தொழிலில் எந்த சேவையில் ஈடுபட்டாலும் அவை சேர்க்கும் வையகம். ஆனால் இவர் போன்றோர் சமூகம் சுமூகமாக நடக்க வேண்டும் என்பதற்காக தொடர் செயல்பாட்டினை ஈடுபட்டுள்ளதுதான். இவருடைய உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் சேர்க்கும் மையமாக சேவை மனப்பான்மையை உயரக்கூடியது. அதை தான் நாம் யோகா விஜயகுமாரின் பண்பிலிருந்து, அவருடைய நடைமுறையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். இவர் ஈடுபடும் பல்வேறு வகையான செயல்பாடுகள் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்திற்கு தொடர் செயல்பாட்டினை தொடர் ஊக்கமாக அனைவருக்கும் பணியாற்றக்கூடிய வகையில் இவர் செயல்பாடுகள் இருக்கும். இவருடைய உடல்நிலை என்றும் சிறந்து விளங்க நாம் அனைவரும் இவருடைய செயல்பாட்டினை போற்றுவோம், வாழ்த்துவோம், வாழ்த்தி மகிழ்வோம். இவருடைய நூலகம் கிட்டத்தட்ட உறையூர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் உள்ள அந்த பிசைப்பர் பள்ளிக்கு அருகில் உள்ள கல்லூரிக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் ஒரு நூலகம் இலவசமாக நடத்துகிறார். அவருடைய இலவசமாக நடத்துவது என்பது மிக சிறிய சாதனை. அனைவரும் மாவட்ட அரசு நூலகம் கூட கட்டணத்தொகை பெற்று கொண்டுதான் ஒரு நூலகமாக செயல்படுகிறது. ஆனால் இவருடைய சேவை கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொடர் அறிவுசார் நிலையை மக்களுக்கு புகுத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய இல்லத்திலேயே, தன் இல்லத்தின் முகப்பிலேயே இலவசமாக நூல்களை கொடுத்து அடுக்கி வைத்துள்ளார். இவரது குடும்ப நண்பர்களும் இவருக்கு உறுதுணையாக இருக்கின்றனர். அதுதான் முக்கியமான. குடும்ப நண்பர்கள் அனைவரும் இவருடைய சேர்க்கும் வையகத்தில் என கூடக்கூடிய அந்த சேவை மனப்பான்மை அனைவரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒத்துழைக்கிறார்கள் என்பதனை இதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த செயல்மன்றம் என்ற இணையதளம் ஒரு செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் தளமாக இருக்கிறது என்பதற்காக இந்த இணையதளம் இவருடைய சேவையை பாராட்டி இவருடைய சேவை தொடர்நிலையை பாராட்டி அவருக்கு ஊக்குவிக்கும் வகையில் இந்த பணியை அவருக்கு ஏற்கனவே ஆளுநர் முதற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு பல்வேறு அறிஞர்கள் அவருடைய சேவையை பாராட்டி ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க செயல்படுத்தியுள்ளார். அறிவார்ந்த சமூகம் சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை நூலகம் சென்று நாம் நூற்கும் அந்த கலை நூற்கும் கலை என்பது அகமாக நம்ம உள்ளத்தில் தைப்பது, செல்களின் மூலம் உடல் அமைப்புள்ள செல்களின் மூலம் தைப்பது ஒரு அங்கமாகும்
எனவும் கூறி இந்த அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க இலவச நூலகம் நம்மை வழிநடத்தி செல்லும். அவை விதைக்குள் விருட்சம் போல ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கான கருத்துக்களை புத்தகங்கள் நமக்கு என்றும் வழங்கும். இவை தம்மையும் காத்து தம்முடன் சார்ந்திருப்போரையும் காக்கக்கூடிய ஒரு நிலைதான் கற்கும் நிலை. இந்த கற்றல் நிலை கல்லில் விளக்கமாக பயின்ற நிலை, கல்வி என்று நமது மொழியில் கூறக்கூடிய அந்த நிலையெல்லாம் கல்லில் பதித்த அந்த கருத்தாக்கம், விளக்கமாக ஓலைச்சுவடியில் பதித்த ஒரு கருத்தாக்கம், இவையெல்லாம் காலந்தோறும் இந்த அறிவியல் சார்ந்த நிலை இன்று செயற்கை நுண்ணறிவு என்று கூடிய அந்த நிலையெல்லாம் கூட நமது அறிவுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய அந்த கருவிசார் நிலை. இவையெல்லாம் எங்கு நாம் கற்கப்பட வேண்டும் என்றால் நூலகம்தான். இவை நம் உடல் செல்களில் நம்மை உயிருள்ள ஒரு மனிதனாக, உயர் குணங்கள் கொண்ட மனிதனாக, நல்வாழ்வு நிலை கொண்ட மனிதனாக நம்மை என்றும் காக்கும். இது போன்ற நிலை பல்வேறு இடர்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். அந்த படிப்பிலிருந்து, தாம் சார்ந்த வேலை பகுதியிலிருந்து, தாம் கிடைக்கப்பட வேண்டிய வேலையிலிருந்து, தொழில் புரியும் நிலையிலிருந்து எல்லா இடங்களிலும் எல்லா இடர்பாடுகளும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலை. இவை எம்மை போன்றோருக்கும் முதுகலை வணிகைகள் படித்த போதிலும் ஒவ்வொரு நிலையிலும் கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பிலிருந்து அதற்கு முன்பு 5, 6, 7, 8, 9 வகுப்பில் எல்லாம் தொடர்நிலை பல்வேறு எனது உடல் செல்கள் ஒத்துழைக்காத பொருளும் தொடர்நிலையாக அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் பின்னர் கல்லூரி காலங்களை தொடர் நூலகம் சென்று அங்கு படிக்கின்ற நூல்கள் எனக்கு உறுதுணையாக இருந்துள்ளது. இதுபோல பல்லாயிரக்கணக்கான நபர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆளுமைகள், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தொடர்ந்து அந்த நூல் கற்கும் நிலை, தொடர்ந்து கற்கும் நிலை, நூல்களை விட தமது அனுபவம் சார்ந்த சான்றோர்கள், ஆண்டோர்கள் தொகுத்து வகுத்த அந்நிலை, அவை இலக்கு நோக்கி செல்லும் இலக்கணமாக தொகுத்து வகுத்த நிலை, இவையெல்லாம் இது போன்று நமது யோகா விஜயகுமார் நூலகம் போன்று விதைக்கும் விருட்சம் தான் என்று கூறலாம். இவை சமூகம் சுமூகமாக நடத்தக்கூடிய ஒரு நிலம். புத்தகம், புதிய அகம் நாம் என்று கூறுவோம். புதிய அகமாக ஒவ்வொருவருக்கும் அவருடைய உடல் அமைப்பிலேயே ஒரு தன்னை காத்து கொண்ட நிலை நூலகம். இவருடைய குடும்பம் அந்த யோகா விஜயகுமார் நூலகம் அவரது குடும்ப அங்கத்தினரெல்லாம் நடத்தப்படுவது. இவர் எந்த விதமான கட்டணமும் வசூலிப்பதில்லை. புத்தூர் பகுதியில் இல்லத்தில் முகப்பு பகுதியிலேயே இலவச நூல்களை தொகுத்து வகுத்துள்ளார். கிட்டத்தட்ட 1995ஆம் ஆண்டிலிருந்தே இவர் தொடர்ந்து இந்த நூல்களை தனித்துவம் மிக்க ஒரு நூலகமாக செயல்படுகிறது. இவற்றிற்கு தனியாக நூலகம் தனது இல்லத்தில் வைப்பதனால் இல்லத்தில் உள்ளவர்களின் ஒரு குடும்ப அங்கத்தினர்களே தொடர்ந்து அதை நிறுவக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியுள்ளார். இவர் சேவை புரியும் மனப்பான்மை எங்கும் காணலாம். திருச்சி மாவட்டத்தில் ஒரு சேவை மனப்பான்மை பல்வேறு நிலைகளிலும் காணக்கூடிய ஒரு சிறந்த சேவை மனப்பான்மை கொண்ட மனிதன். அவருடைய சேவைகள் என்றும் சிறக்க நாம் அவருடைய நூலகம் போன்றும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் நூலகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை இல்லத்திலும் ஒரு நூல் அமைப்பு, நூல் நிலை, நூலகம், பகுதி நேர முடிந்தால் நூல்களை சேர்ப்பது, அது மட்டுமல்லாமல் நாணயம் சேர்ப்பது போன்ற பல்வேறு பணிகளையும் அவர் செய்வது போல் நாமும் செய்யலாம். நாணய சேகரிப்பாளர் இவர். நாணய சேகரிப்பதற்கு உண்டான ஒரு பகுதி. அதே போல தபால் தலை சேகரிப்பு பணியை தொடர்ந்து செய்பவர். பல்வேறு நிலைகள் மாவட்ட மைய நூலகம் செல்பவர். அதே போல பல்வேறு இலக்கிய அமைப்புகளுக்கும் தொடர்ந்து ஈடுபடுகின்ற நபர். அதே போல மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கும் அந்த புத்தக திருவிழாவுக்கும் சென்று அங்கு நடப்பது போல இங்கு திருச்சி மாவட்டத்திலும் இவர் நடத்தக்கூடிய அந்த மாவட்ட செயல்பாட்டு நிலை கடந்த ஆண்டு நாம் நேரில் சந்தித்தோம், பேசினோம். எமது நூல்களையும் அங்கு வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நூல்களையும் திருச்சி மாவட்டத்தில் எழுதப்படும் எழுத்தாளர்கள் பயன்படுத்தத்தக்க வகையில் அங்கே நூல்களை சேர்த்து மாவட்ட மைய நூலக மாவட்ட அந்த
எழுத்தாளர் சங்க செயலாளராக தொடர்ந்து பணிபுரிந்தார். இவருடைய பணி நம்ம எம்மை போன்றோருக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது என்று கூறலாம். இணையதளம் நாம் வெளியில் சென்று சமூகம் சுமூகமாக செல்லக்கூடிய நிலை இல்லாத போதிலும் இங்கிருந்து இணையதளம் போன்ற பதிவில் தொடர்ந்து ஈடுபட்ட போதிலும் இவர் போன்ற பணிகள் தான் நமக்கு என்றும் தேவை. அவருடைய இல்லத்தில் இலவச நூலாக அனைவரும் சென்று ஒரு அவருடைய கனவு அனைவருக்கும் ஒரு கிடைக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் என்ற இந்த கனவினை தனது செயல்பாட்டினை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய நபர். இவருடைய உலக சேவையை நாம் என்றும் பாராட்டுவோம், போற்றுவோம். இவை இந்த செயல்மன்றம் போன்ற இணையதளத்திற்கும் துளி நேரம் கூட அந்த பயன்படுத்தப்படும் நிலை அவருடைய நிலை. ஒவ்வொரு துளி நேரமும் அவர் அந்த துளி நேரமும் தன்னால் தன் சமூகம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை உள்ள ஒரு மனிதர். இவருடைய துணை வேண்டும் துணை வேண்டும் என்ற ஒரு துணைவியாரும் அவர் குடும்ப அங்கத்தினர்களும் இவருடைய துணை வேண்டும் என்று அந்த யோசித்து காத்து குடும்பத்தையும் காத்து அவருடைய பணியும் காத்து சமூக சேவையும் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த அவருடைய கனவு என்றும் வெற்றி பெற வேண்டும், என்றும் நிலைக்கப்பட வேண்டும் என கூறி அவருடைய திருச்சியில் தனது இல்லத்தின் முகப்பிலேயே வைத்திருக்கும் அவருடைய கனவு நனவாக அறிவார்ந்த சமூகம் சுமூகமாக இருக்க நமது வீட்டிலும் இலவசமாக இவரது நூல்கள் போன்று நாமும் சேகரித்து நம்முடைய சந்ததியினருக்கும் சேர்க்கலாம். அதே போல இந்த நூல் அமைப்பு பல்வேறு வகையான அரிய வகையான நூல் தொகுப்படியும் வைத்துள்ளார். இவருடைய புத்தகங்கள் இல்லாத வீடு சாளரங்கள் இல்லாத சத்திரம் போன்றது என்கிறது போல என்கிறார் இவர். இவருடைய மாநகராட்சி திருச்சிராப்பள்ளி 5வது மண்டலம் புத்தூர் பிஷப் குளத்தெருவில் தனது இல்லத்தின் முன்பு இலவச நூலகத்தினை அமைத்துள்ளோம் என்கிறார். இந்த இலவச நூலகம் 14 பிஷப் குளத்தெரு புத்தூர் திருச்சி மாவட்டம் பகுதியில் அலைபேசி எண்ணுடன் 9842412247 என்ற அந்த அலைபேசி எண்ணுடன் இவருடன் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி இந்த பதிவினை செயல்மன்றம் இணையதளம் பதிவினை தங்களுக்கு யோகா விஜயகுமார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கருதி இந்த பதிவினை அவருக்கு வழங்குகிறோம். நன்றி.